ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா பெய்டு தரிசனம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் எல்லாமே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நான் போனப்போ எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ஃப்ரீ தரிசனில் போனால் ரொம்ப நேரம் லைன் நிற்கணும், கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி 100 கொடுத்தா ஈஸியாக போயிடலாம்ல அப்படின்ட்டு பார்த்தா மொத்தமாக எல்லாருமே இப்போ நான் எப்படி பிளான் பண்ணேன், 100 கொடுத்து ஃபாஸ்ட்டாக போகலான்னு பிளான் பண்ண மாதிரி எல்லாருமே பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கும். மொத்தமாக பயங்கரமான கூட்டங்க. இது வந்து பெய்டு தரிசனம், 100 ருபீஸ் தரிசன். ஆனால் இதுலேயே செம கூட்டம். இதில் போனால் மெல்லமாக நம்ம நின்று பார்க்குறப்போ அவங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் சாமியை கொஞ்சம் விசாரமாக கும்பிடலாங்கிறதுக்காக நிறையா பேர் வந்து இதில் வருவாங்க. இன்னும் இப்போது ஃப்ரீ தர்ஷனில் போனால் ஃபாஸ்ட்டாக லைன் மூவ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே போய் சீக்கிரம் சாமியை பார்த்து நம்ம கும்பிட்ட உடனே வாங்கன்ட்டு கை பிடிச்சி இந்த சைடு இழுத்து விட்டுருவாங்க மக்களை. நாங்கள் நைட்டு போகிறப்போ ஃப்ரீ தர்ஷனில் போய் சாமியை கும்பிட்டு மார்னிங் டைம் பெய்ட் தர்ஷனத்தில் வந்து நாங்கள் போயிட்டு வந்தோங்க. பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். பெய்ட் தர்ஷன்லேயே கிட்டத்தட்ட நிறையா பேர் வந்து பார்க்க போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா காலையில் இப்போ நான் போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ அது. இது வந்து நான் காலையில் அதிகாலையில் காலைல 4 மணிக்கு லைனில் நிற்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். காலைல போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா தர்ஷன் இது வந்து பெய்டு தர்ஷனோட பார்த்திங்கன்னா கம்பி கூண்டெலாம் கட்டின மாதிரி சைடில் யாரும் குறுக்கெல்லாம் வராத மாதிரி இது பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போவே காலையில் வந்து கூட்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் முடிச்சுட்டு போய் சாமியெல்லாம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் 2 மணி நேரத்துக்கு மேலேயே நின்றுருப்பேங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் உள்ள சேர்லாம் இருக்குது, உட்கார்ற மாதிரிலாம் பெய்டில் பண்ணியிருக்காங்க. திரும்பி ஆனால் தண்ணி வசதி தான் குடிக்கிறதுக்கு அவ்வளோவா போகிற வழியில் கிடையாது. பெய்டு தரிசனில் ஃப்ரீ தரிசனில் அங்கங்கே தண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. திரும்பி ரிட்டன் வந்து நான் அப்படியே பெரிய சாமியெல்லாம் கும்பிட்டு ரிட்டன் வந்து பார்க்குறேன். பெய்டு தரிசனில் ஃபுல்லாக கூட்டம். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் பெய்டு தரிசனில் தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் வர மாட்டாங்க, சீக்கிரம் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி போகிறீங்க. பட் ஃப்ரீ தர்ஷனில் போனால் தான் ஃபாஸ்ட்டாக நீங்கள் சாமியை கும்பிட்டு வர முடியும். பெய்டு தர்ஷனில் போனனால நீங்கள் காலையில் ஃபஸ்ட்டு சீக்கிரம் போனீங்கன்னா தான் காலைல பார்க்கவே முடியுங்க சாமியை. ஏன்னா காலைல இப்போ 5 மணிக்கு சம்திங் 5:30 ஒருக்கா ஓப்பன் பண்ணி ஒரு 6:15 வரை சாமி கொஞ்சம் ஒரு 50 பேர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டுருவாங்களாமா அடுத்த பூஜைக்காக. அப்போ கடைசியில் காலைல ஒரு 7 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. சூரிய தரிசனம்லாம் காலையில் பார்க்கணுங்கிறவங்க சூரிய உதயம் பார்த்ததுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போங்க மக்கள்.